நான் ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல் ஆக்சுவலி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணுறதுக்கு அண்ட் அதில் படித்ததுக்கு. பிகாஸ் பாய்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தாங்க. நல்லா இருந்தாங்க ஆஸ் இன் நல்ல. சில பேர் வந்து கெத்தா சொல்றாங்க, கேர்ள்ஸ் கிட்ட நாங்கள் பேச மாட்டோம் அந்த மாதிரி. ஒரு பீப்புள் எவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அவங்கள சொசைட்டிக்கு நல்லது பண்ணுறாங்க, கரியரில் டாப்பில் இருக்காங்க. பிரியங்கா சோப்ரா பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் ஜாப் மாடலிங்க்கு முன்னாடி வந்து நான் ஜிம்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். வெளியில போனா எங்க பிடி சார் இருக்காரு. பிடி சார் அவரோட பேர் வந்து ரஜினிகாந்த். இங்கேருந்து கிளம்பி நான் மும்பை போனேன் கஷ்டப்பட்டு. அங்க போயிட்டு நான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல தூக்கிட்டாங்க. நான் போய் கேட்டேன், நான் என்ன சேஞ்ச் பண்ணணும், என்ன இம்ப்ரூவ் பண்ணணும் சார் அப்படின்னு கேட்கும்போது, உன்னோட ட்ரெஸ் பார்த்துருக்கியா, டெத்துக்கு அப்புறம் என்னோட பாடி மெடிக்கல் ஸ்டடீஸ்க்கு. ஏன்னா இப்போலாம் மெடிக்கல் காலேஜ்ல வந்து பாடிஸ் தேவை ஃபார் ஸ்டடீஸ். ஆனா அது வந்து இருக்கிறது இல்லை. அது எனக்கு தெரிய வந்துச்சு. என்ன பொண்ணாவே மதிக்க மாட்டாங்க கிளாஸ்ல. ஃபைனல் இயர்லாம் அப்படிதான் ஆச்சு. பாய்ஸ் ஸ்கூல்ல எப்படி பேசிப்பாங்களோ அதே மாதிரி தான் கிளாஸ்ல பேசுவாங்க. டெத்துக்கு அப்புறம் வாட் மேட்டர்ஸ், உங்களோட பாடி வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போனா என்ன. ஆர்ம்ஸ் as in like இப்போ யாருக்கு கை இல்லையோ இவ்வளோ கை they will amputate from the dead body. அந்த கை வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க. இதுக்கு எல்லாமே பண்ணிட்டு போய் அவதான் ஒன்று லவ் பண்ணுறா, இவன் தான் ஒன்று லவ் பண்ணுறா, அந்த மாதிரி ஏற்றி விட்டு நிஜமாலே லவ் பண்ணிடுறாங்க. நம்ம வந்து ஃபேமிலி மேலே டிபெண்ட்டாக இருந்தா இல்லை மேன் மேலே டிபெண்ட்டாக இருந்தால் அவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க, நீ ஏன் இது பண்ணுற, நீ ஏன் அது பண்ணுற. ஸோ அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னா. தமிழ்நாட்டில் வந்து அவ்வளோ டேலண்ட் இருக்கு, நிறைய அழகான பொண்ணுங்க இருக்காங்க. அப்போ ஏன் நான் நிறைய மாடலிங் V4U மீடியா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் விஜய் சங்கர். ஸோ இப்போ நம்ம கூட ஒரு ஆக்டர், மாடல், இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபெமினா மிஸ் இந்தியா தமிழ்நாடு 2024 மலினா நம்ம கூட இருக்கிறாங்க. ஸோ வணக்கம் மலினா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபெமினா மிஸ் இந்தியா தமிழ்நாடு 2024 அந்த வின்னர், அதாவது தமிழ்நாடு ரெப்ரசன்ட் பண்ணி நீங்கள் தான் போக போகிறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வரும்போது எப்படி இருந்தது? ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பிகாஸ் இது ரொம்ப வருஷத்துக்கு என் கூட இருக்கிற ஒரு ட்ரீம் இல்லைங்களா. ஸோ அது சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் வீட்டில் சொன்னேன், தங்கச்சி கிட்ட சொன்னேன், அவள் மெசேஜ்லேயே கற்றுட்டா. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஐ மீன் ஒரு கோலாச்சு நான் அச்சீவ் பண்ணிட்டேன். அந்த மாதிரி என்னோட பிளான் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னா ரைட் பாத்தில் தான் போயிட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. சூப்பர். நீங்கள் இன்னும் அப்படியே அடுத்தடுத்த கட்டத்துக்கு போவீங்க. அண்ட் பேசிக்காக நீங்கள் வந்து ஒரு ஆக்டர், மாடல் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி பேசிக்காக நீங்கள் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லா பசங்களுமே பொண்ணுங்களை வந்து ஒரு ஏஞ்சலாக தான் பார்ப்பாங்க. அதுலேயும் குறிப்பாக மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பொண்ணு இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த பொண்ணு வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டோடைய க்யூன். ஸோ அப்படி தான் பார்ப்பாங்க. நீங்கள் ஆல்ரெடி பார்க்குறதுக்கு ஏஞ்சல் மாதிரியும் இருக்கீங்க, ஒரு க்யூன் மாதிரி இருக்கீங்க. அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி உங்களுடைய அந்த மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் காலேஜ் லைஃப்பில் எப்படி இருந்தது? மெக்கானிக்கல் பாய்ஸை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நான் ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல் ஆக்சுவலி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணுறதுக்கு அண்ட் அதில் படித்ததுக்கு. பிகாஸ் பாய்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தாங்க. நல்லா இருந்தாங்க ஆஸ் இன் நல்ல கேர் எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் நீங்கள் நினைப்பீங்க, ஓகே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் ஒரே ஒரு பொண்ணு இருந்தா இல்லை 2-3 பொண்ணு இருந்தால் ரொம்ப தொல்லையாக இருக்கும், அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இன்னொரு ரீசன் என்னன்னா, ஏன்னா எல்லா திட்டு பாய்ஸே ஃபர்ஸ்ட் வாங்கிடுவாங்க, நாங்கள் வந்து ஹைலைட்டே ஆக மாட்டோம். அவங்ககிட்டே அதெல்லாம் முடிஞ்சிரோமா, அதனால நாங்கள் எஸ்கேப் ஆயிடுவோம். கிளாஸ்ல தூங்கலாம், சாப்பிடலாம், என்ன வேணா பண்ணலாம். திட்டு பாய்ஸ் கிட்ட அவ்வளோ கரெக்ட் தான், அது வழக்கமாக நடக்கிறது தான். ஸோ அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் டீச்சர்ஸ் வந்து அவ்வளோவா ஃபீமேல் டீச்சர்ஸ் இல்லை, எல்லாரும் சார் இருக்கிறதுனால எஸ்கேப் ஆயிடலாம் எல்லாத்துலேயும். ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் நல்லா திட்டுவோம் இல்லை, ஆனால் வந்து சப்போர்ட் பண்ணாங்க என்னோட கரியருக்குமே. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பசங்க எவ்வளோ தங்கமான பசங்க அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஏன்னா பேசிக்காக நானும் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர்.
ஸோ அதனால கேட்குறேன். மற்ற டிபார்ட்மெண்ட்ல குறை சொல்லலை, பட் மற்ற டிபார்ட்மெண்ட்டோட எனக்கு என் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் பசங்க ரொம்பவே டீசெண்டாக இருந்தாங்க. சில பேர் வந்து கெத்தா சொல்றாங்க, கேர்ள்ஸ் கிட்ட நாங்க பேச மாட்டோம், அந்த மாதிரி ஒரு கேங்கும் இருந்துச்சு. ஆனா ஒரு கேங் இருந்துச்சு, எங்களோட ஜாலியா பேசுவாங்க, ஜாலியா விளையாடுவாங்க. அப்போ வந்து அந்த லூடோ வந்து ஒரு திரும்பி உட்காந்து லூடோ ஆடிட்டு இருப்போம் ஃபைனல் இயர்ல எல்லாம். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு ரொம்ப நல்ல பாண்ட் ஒரு ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்னுமே டச்ல இருக்கிற மாதிரி பீப்புள் இருக்காங்க. எப்போ வேணா அவங்கள கால் பண்ணி திட்டலாம், நல்லா திட்டலாம், எவ்வளவு வேணா திட்டலாம். பசங்க கால் எடுக்கலன்னா கூட பிரச்சனை இல்லை, 6 months கழிச்சு கூட கால் பண்ணா கோச்சிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆயிடுச்சு. நான் வேற உங்க காலேஜ்ல படிக்காம போயிட்டேனே அப்படின்னு வருத்தமா இருக்கு. ஏன்னா எங்க டிபார்ட்மெண்ட்ல பொண்ணுங்களே கிடையாது, எங்களது ஃபுல்லா பசங்க மட்டும்தான். ஒரு மாதிரி ரொம்ப வருத்தமா இருக்கும். ஒருவேளை நீங்கெல்லாம் வந்து எங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்திருந்தீங்கன்னா எனக்கு இந்நேரம் நான் கமிட் ஆயிருப்பேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பயங்கர டேலண்டட் கை இல்லை. அட்லீஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ற லிஸ்ட்லயாச்சும் ஏதாவது ஒரு பொண்ணு கான்டாக்ட் என் போன்ல இருந்திருக்குமே அப்படின்றது மட்டும்தான். எங்களெல்லாம் பார்த்து வந்து 4 பொண்ணுங்க இருந்தோம் நாங்க கிளாஸ்ல. எங்களெல்லாம் பார்த்து ஏமா உன்ன மாதிரி நீங்களாம் இருக்கிறது கேர்ள்ஸே இருக்காம இருக்கலாம் கிளாஸ்ல, அந்த மாதிரி சொல்றாங்க. ஓகே, அந்த மாதிரி சொல்லி வெறுப்பேத்துவாங்க எங்களை. நீங்க ஏன் மெக்கானிக்கல்? நான் வந்து எனக்கு மேத்ஸ் இதுக்கெல்லாம் எனக்கு அடிக்காதீங்க. எனக்கு மேத்தமேட்டிக்ஸும் சயின்ஸும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ ஓகே, மேத்ஸ் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து சரி இன்ஜினியரிங் படிக்கலாம்னு ஆசை. ஆனா என்னால கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காரவே முடியாது. ஓகே, தலைவலிக்கு ஒரே. அதனால மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பாத்தீங்கன்னா ஒரே லாஜிக் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லா சப்ஜெக்ட்ஸ்லயும் மேத்ஸ் இருக்கும்னு நான் கேள்விப்பட்டேன். அந்த எல்லா சப்ஜெக்ட்ல மேத்ஸ் இருக்கும்னு கேள்விப்பட்டோன்னே சரி நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் பண்ணுவேன் அப்படின்னு நான் போயிட்டேன். ஆனா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த மேத்தமேட்டிக்ஸ்னாலதான் என்னால மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஈஸியா முடிஞ்சிச்சு. சைட்ல வேலை பார்த்துட்டே மாடலிங் பார்த்துட்டே நான் நல்லா ஸ்கோரும் பண்ணேன் மேத்ஸால தான். சூப்பர். அதாவது மேக்ஸே வேணான்னு ஒரு பக்கம் ஒதுக்கிட்டு இருக்கும் போது ஒரு கேங் மேக்ஸுக்காக தான் நான் மெக்கானிக்கலே எடுத்தேன் அப்படின்னு சொல்றது இது ரொம்ப புதுசா இருக்குனே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இப்போ அப்படியே மாடலிங் சைட்ல வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு எப்போல இருந்து மாடலிங் போகணும் அப்படின்றது ஒரு ட்ரீமா இருந்தது? எப்படி ஸ்டார்ட் ஆச்சு இந்த மாடலிங்? ஸோ மாடலிங் ட்ரீம்க்கு முன்னாடி எனக்கு ஸ்டார்ட் ஆனது வந்து மிஸ் இந்தியா ட்ரீம் தான். ஓகே, ஏன்னா இது ஒரு எங்க அம்மா வந்து ஜஸ்ட் கேஷுவலா சொன்னது மிஸ் இந்தியா ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போலேருந்தே அது ஒரு சின்ன வயசுல ஒண்ணு சொன்னது நம்ம கிட்ட சில வாட்டி ரொம்ப அப்படியே இருந்துரும் இல்லைங்களா? அவங்க அப்படிலாம் சொல்லல, கோர்ஸும் பண்ணல, இன்ஜினியர் ஆகும் டாக்டர் ஆகும் அந்த மாதிரி எங்க அம்மா சொன்னதே இல்லை. எங்க அம்மா சொன்னது இது மட்டும் தான். அதுவும் ஒரு லைட்டா 1-2 வாட்டி. அது அப்போலேருந்து என் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதுதான் ஒரு லோக்கல் பேஜெண்டாக நான் பண்ணேன். ஒரு லோக்கல் பேஜெண்ட் பண்ணேன் அட் த ஏஜ் ஆஃப் 18. அதுக்கப்புறம் ஸ்லோவாக மாடலிங் ஸ்டார்ட் பண்ணேன். பிகாஸ் பேஜெண்ட்க்கு அப்புறம் தான் நான் டிஸ்கவர் பண்ணேன் எனக்கு வந்து செல்ஃப் எக்ஸ்பிரஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு, போஸ்ட் பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ ஆட்ஸ்ல ஏதாச்சும் ஆட் பண்ணுவாங்க இல்லைங்களா? அதே மாதிரி பேசி காட்டுறது அது ஒரு ஃபன்னா தான். அப்போ வீட்டுல ஜோக்கா தான் பண்ணுவோம். ஆனா அதுக்கப்புறம் பார்த்தா அது ப்ரொஃபஷனே ஆயிடுச்சு. நீங்க வந்து முன்னாடி ஒரு இடத்துல சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி மாடலிங் பத்தி கேட்டப்போ பேஷன் வித் பர்பஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியுமா? ஏன்னா மாடலிங்க்கு வரவங்க எல்லாருமே வந்து அந்த பேஷன் வித் பர்பஸ் அப்படின்ற ஒரு இதுல தான் வராங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க. ஸோ நாட் ஜஸ்ட் மாடலிங், பேஜன்ஸ் வந்து பேஷன் வித் பர்பஸ். ஓகேங்களா? பேஷன் எங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கும், பேஷன் டு டூ சம்திங். அண்ட் பர்பஸ் வந்து நம்ம சொசைட்டிக்கு ஏதாச்சும் திருப்பி கொடுக்கணும் இல்லைங்களா? ஸோ அந்த பர்பஸ் இருக்கணும். பேஷன்ஸ் பத்தி பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் அழகு பத்தி மட்டும் இல்ல. அழகா ரொம்ப பொண்ணுங்க, நிறைய பொண்ணுங்க இருக்காங்களே அழகா, ஏன் எல்லாரும் இது மாட்டாங்க? பிகாஸ் பர்பஸும் இருக்கணும். ஒரு ஆல் ஓவர் ஒரு பேக்கேஜ், ஒரு பர்சனாலிட்டியா இப்போ நான் அங்கே நிற்கிறேன்னா என்னால் வந்து ஒரு 100 பேரை இன்ஸ்பயர் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி தான் இஸ் அ மிஸ் இந்தியா. ஓகேங்களா? நாட் ஜஸ்ட் அபவுட் மாடலிங். ஸோ லைக் ஒரு மிஸ் இந்தியா இருக்காங்கன்னா அவங்கள பார்த்துட்டு சுஷ்மிதா சென் இருக்காங்க, ஐஸ்வர்யா ராய் இருக்காங்க, அவங்கள பார்த்து நான் அவங்கள மாதிரி ஆகணும், அவங்கள மாதிரி வந்து பேர் சம்பாதிக்கணும், நல்ல பேர், பீப்புள் எவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அவங்கள சொசைட்டிக்கு நல்லது பண்ணுறாங்க, கரியரில் டாப்பில் இருக்காங்க. பிரியங்கா சோப்ரா பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் லெவலில் ஷீ இஸ் ஃபேமஸ் அண்ட் அவங்களோட ஒர்க் எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஹாலிவுட்டில் இங்கேருந்து கிளம்பி அவங்க ஹாலிவுட் போயிட்டு அங்கேருந்து ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த மாதிரி ஒரு கரேஜ்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இன்ஸ்பிரேஷன் நம்மளால் எடுக்க முடியணும். தட் இஸ் அ மிஸ் இந்தியா.
சூப்பர். தாராளமாக இன்னைக்கு உங்களை பார்த்து நிறைய பேர் பின்னாடி அப்படியே உங்களை ஃபாலோ பண்ணுறவங்க கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷன்லாம் எப்படி போகும்? இன்னைக்கு மிஸ் இந்தியா நடக்குது. மிஸ் இந்தியாக்கான ஒரு ப்ரிப்பரேஷன்லாம் எப்படி இருக்குது? ஏன்னா நீங்கள் தமிழ்நாடு ரெப்ரசென்ட் பண்ணி போக போகிறீங்க. தமிழ்நாட்டு ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்து காம்படிஷனுக்கு இருந்திருப்பாங்க. ஸோ அவங்கள தாண்டி நீங்கள் வந்து தமிழ்நாடு ரெப்ரசென்ட் பண்ணி போகிறதுக்கான ஒருத்தராக இருக்கிறீங்க அப்படிங்கும்போது இதுக்கான ப்ரிப்பரேஷன் எப்படி இருந்தது? அண்ட் மிஸ் இந்தியாவுக்கு இன்னும் என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது? ஸோ மிஸ் இந்தியா ப்ரிப்பரேஷன் ஃபிசிக்கல், மென்டல், எமோஷ்னல் எல்லாமே ப்ரிப்பரேஷன். ஓகேங்களா? பிகாஸ் மிஸ் இந்தியானா மிஸ் இந்தியா நான் என்ன மட்டும் ரெப்ரசென்ட் பண்ணல. இப்போ நான் மிஸ் இந்தியா தமிழ்நாடுல நான் என்ன மட்டும் ரெப்ரசென்ட் பண்ணல, நான் தமிழ்நாட்டை ரெப்ரசென்ட் பண்றேன். இதே மிஸ் இந்தியா நான் இந்தியா ரெப்ரசென்ட் பண்றேன். ஸோ அந்த லெவலுக்கு யோசிக்கணும். செல்ஃபிஷா யோசிக்காம நான் ஒரு நாட்டை ரெப்ரசென்ட் பண்றேன்னா என் ஊரை பெஸ்டா எப்படி ரெப்ரசென்ட் பண்ண முடியும்? எல்லாத்துலயும் ஐ மீன் லைக் என்னோட வாக், என்னோட கம்யூனிகேஷன், ஹவ் ஐ பிஹேவ் அவுட் சைட், என்னோட அவுட்ஃபிட்ஸ், ஹவ் ஐ புட் மை செல்ஃப் அவுட் டு த வேர்ல்ட், இதெல்லாமே வந்து இட் ஷுட் பி த பெஸ்ட். என்னால என்ன பண்ண முடியும்? பர்ஃபெக்ஷன் ஓகே, சில வாட்டி இருக்கும், சில வாட்டி இருக்காது. பட் என்னால மேக்ஸிமம் என்ன பண்ண முடியும், எஃபர்ட்ஸ் என்னால என்ன பண்ண முடியுமோ தட் ஐ அம் டூயிங். அந்த மொத்த எஃபர்ட்டையும் போடுறது, மொத்த எஃபர்ட்டையும். ஓகே, அந்த மாதிரி ப்ரிப்பரேஷன்ஸ். ஓகே, உங்களுக்கு ஒரு டெய்லி ருட்டீன்னா எனக்கு இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. உங்களுடைய டெய்லி ருட்டீன் என்ன? ஓகே, ஸோ எனக்கு டெய்லி டாஸ்க்ஸ் இருக்கு. ஆனா ருட்டீன் ஒரே ருட்டீனா ஃபாலோ பண்ணலாம். ஒரு 2 நாள் ஃபாலோ பண்ணலாம். அதுக்கப்புறம் திருப்பி ஏதாச்சும் ஒரு ஒர்க் வரும், வேற ஏதாச்சும் சேஞ்ச் ஆகும், இது மிஸ் ஆகுது, இந்த ஸ்கெடியூல் அந்த ஸ்கெடியூல். அதனால நான் அது கொஞ்சம் ஃப்ரீ அவுட். ஐ ஜஸ்ட் ஹேவ் ஒரு டாஸ்க் மாதிரி. லைக் நல்ல டயட் சாப்பிடணும். இத்தனை மீல்ஸ் நான் ஒன் டேல 4 மீல்ஸ் சாப்பிடுவேன். ஸோ 4 மீல்ஸ் சாப்பிடணும். நான் ஜிம் போகணும். அதுக்கப்புறம் என்னோட கம்யூனிகேஷன் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வாக் ப்ராக்டிஸ் பண்ணணும். இதெல்லாம் இருக்கு. இது இல்லாம இப்போ இன்டர்வியூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் அவுட்ஃபிட் ஷாப்பிங் போகணும். இந்த மாதிரி திங்ஸ்லாம் வந்து ஒன் டேல எழுதி வச்சுப்பேன். சரி, ஓகே, இதெல்லாம் பண்ணணும். பட் அதுக்கு டைம் கரெக்டா என்னால ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஜஸ்ட் பண்ணணும். எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியாது. பட் இதெல்லாம் முடிச்சிடணும். அந்த மாதிரி தான் என் ருட்டீன் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. ஓகே, இப்போ இந்த ருட்டீன் வந்து கரெக்டா ஃபாலோ பண்றதே பயங்கர டஃப்பா இருந்திருக்கும். நீங்க காலேஜ் படிக்கும் போதுல இருந்தே மாடல்ல இது பண்ணிட்டு இருக்கீங்கல்ல? ஸோ எப்படி மேனேஜ் பண்ணிக்க முடியுது? டைம் எப்படி நீங்க ஒதுக்கிக்கிறீங்க? ஸோ காலேஜ்ல வந்து கஷ்டமா இருந்துச்சு ஃபர்ஸ்ட். ஏன்னா காலேஜ்ல இன்ஜினியரிங் படிக்கிறதுனால உங்களுக்கே தெரியும், காலேஜ் தூரமா இருக்கும். 6:30 பஸ் வந்துடும். அது வேற நிறைய வாட்டி மிஸ் பண்ணிடுவோம். ஸோ அது காலேஜ் வந்து ஒரு 4 o'clock வரைக்கும் காலேஜ்க்கே டைம் போயிடும். அதுக்கப்புறம் நான் என்னோட பார்ட் டைம் ஜாப் போவேன். அது இல்லாம ஏதாச்சும் மாடலிங் ஒர்க் வந்தா மாடலிங் ஒர்க் போகணும். பார்ட் டைம் ஜாப் இது ரிலேட்டடா ஏதாவது பண்ணுவீங்களா? என்ன பண்ணிட்டு? பார்ட் டைம் ஜாப் மாடலிங்க்கு முன்னாடி வந்து நான் ஜிம்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஓகேங்களா? ஸோ ஜிம்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு ஃபிட்னஸ் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் ஒர்க் அவுட்டும் நான் ரொம்ப ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டனால எனக்கு நாலேஜ் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் ஜிம்ல ஒர்க் பண்ணிருக்கேன். அது இல்லாம ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அந்த மாதிரி ஒர்க் பண்ணிருக்கேன். குவிஸ்லாம் பண்றது மாதிரி, லைட் கொஞ்சம் ஆங்கரிங் வேலை அந்த மாதிரிலாம். ஓகே, அதெல்லாம் நான் பண்ணிருக்கேன். அதெல்லாம் என்னோட பேஸ் தான். என்னைக்குமே மறக்க மாட்டேன். பிகாஸ் தட் ஹஸ் மேட் மீ வாட் ஐ அம் டுடே. ஸோ அந்த ஜாப்ஸ்லாம் பண்ணிட்டு ஐ earned ஒரு அமௌண்ட். ஸோ அதனால தான் ஐ வாஸ் ஏபிள் டு கோ. என்னோட பேஜெண்ட் மாடலிங் ட்ரைனிங்க்கு போனேன். அண்ட் அதனால தான் பேஜெண்ட்ஸில் இருக்கேன். இப்போ மிஸ் இந்தியாவுக்கு நீங்கள் வந்து நிறைய ப்ரிப்பரேஷன்லாம் உங்களுக்கு போயிட்டு இருந்திருக்கோம். இது வரைக்கும் இப்போது தமிழ்நாடு ரெப்ரசென்ட் பண்ணி போகிறீங்க அப்படிங்கிற பட்சம் வரைக்கும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் இதில் கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இந்த மிஸ் இந்தியாவுக்காக ஒன்று நீங்கள் பண்ணும்போது இது மூலமாக நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன? மாடலிங்லையா இருக்கலாம், இல்லை மிஸ் இந்தியா இந்த ஒரு காம்படிஷனுக்காக நீங்கள் பண்ண விஷயங்கள், இது உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது என்ன அப்படின்னு கேட்குறேன். நான் என்ன கற்றுட்டு இருக்கேன்னா, இப்போது நிறைய தடங்கள் வரும். தடங்கள் எப்பவுமே வரதான் செய்யும். நம்ம ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், வேற ஏதாச்சும் ஒன்று நடக்கும். ஆனால் என்ன நடந்தாலுமே நம்மளோட ஃபோக்கஸ் ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கணும். என்ன தடங்கள் வந்தாலும் அப்படியே சந்தோஷமா அது பார்த்துட்டே போயிடணும். ஏன்னா எப்படியும் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதையே நம்ம சந்தோஷமா ஃபேஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதோட சொல்யூஷன் வந்து அது ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். சும்மா அதுலேருந்து ஓடுறது இல்லை. அது வந்து நான் கற்றுட்டு இருக்கேன். பயங்கரம். இப்போ ஆக்சுவலாக நான் அதுதான் கேட்கலான் இருந்தேன். இதில் வந்து நிறைய சேலஞ்சஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த என்னென்ன சேலஞ்சஸ் வந்தது, அதெல்லாம் நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணி அடுத்ததுக்கு வரீங்க அப்படின்றது? ஸோ ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் என்னன்னா, ஒரு வாட்டி நான் ஒரு ஆடிஷன்ஸ்க்கு போனேன். அண்ட் அங்கே நான் வந்து செலக்டே ஆகலை. ஓகேங்களா? இங்கேருந்து கிளம்பி நான் மும்பை போனேன் கஷ்டப்பட்டு. அங்கே போயிட்டு நான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல தூக்கிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே நான் போய் கேட்டேன், நான் என்ன சேஞ்ச் பண்ணணும், என்ன இம்ப்ரூவ் பண்ணணும் சார் அப்படின்னு கேட்கும்போது, உன்னோட ட்ரெஸ் பார்த்துருக்கியா,
மேக்கப் பார்த்தியா ஹேர் பார்த்தியா அந்த மாதிரி கேள்விகள்லாம் வந்துச்சு. அப்போ எனக்கு ஒரு 19-20 தான் எனக்கு ஏஜே இருக்கும். ஸோ அது எப்படி ஃபீல் ஆகும் அந்த மாதிரி மொமெண்ட்ல ரொம்ப சேடா ஃபீல் பண்ணேன். அழுதேன், ரொம்ப தனியா தான் அழுதேன். நான் அழுதேன் ஏன்னா இந்த மாதிரி எப்படி இப்படி என்ன அசிங்கப்படுத்தலாம் சொல்லிட்டு ரொம்ப இதுவா இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி மொமெண்ட்ல அதுக்கப்புறம் நான் என்ன யோசிச்சேன்னா, நான் மிரர்ல போய் பார்க்கும்போது எனக்கு ஒன்றும் அப்படி தெரியலையே, அது எப்படி அவங்க என்ன டிஃபைன் பண்ணுவாங்க, என்னால மட்டும் தான் என்ன டிஃபைன் பண்ண முடியும், அவங்க யாருமே இல்லை, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் எடுத்துட்டு வந்தேன். அது ஒரு சேலஞ்சா இருந்துச்சு. ஆனால் அந்த சேலஞ்ச் தான் எனக்கு இந்த லெசன் கொடுத்துச்சு. ஓகே, என்னால் தான் வந்து டிஃபைன் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னீங்கல்ல. இப்போ இதுலேருந்தே நான் ஒன்று கேட்குறேன். டிஃபைன் பியூட்டி. டிஃபைன் பியூட்டி. எஸ், பியூட்டி என்னை பொறுத்து பியூட்டி நாட் ஜஸ்ட் அவுட் சைட், இன்சைடும் இருக்கணும். அஃப்கோர்ஸ் ஃபிசிக்கல் அட்ரிபியூட்ஸ் ஓகே, ஃபேஸ் ஷேப் இருக்கலாம், கலர் ஓகே, ஹேர் அதெல்லாம் பியூட்டிஃபுல்லாக இருக்கலாம். பட் அது இல்லாமல் உள்ள ஒரு பியூட்டி இருக்குது. அந்த பியூட்டி தட் வில் ரெஃப்ளெக்ட் அவுட் சைட். பியூட்டி உள்ளன்னு சொல்றது வந்து நல்ல காரியம் பண்றது அதெல்லாம் ஓகே. பட் அது இல்லாமல் ஒரு நல்ல மனசு அது இருக்கு இல்லைங்களா, தட் இஸ் பியூட்டி. ஓகே, சூப்பர். ஆக்சுவலாக நீங்கள் பியூட்டிக்கு கொடுத்த டெஃபினேஷன் நல்லா இருந்தது. ஆனால் நான் டிஃபைன் பியூட்டின்னு சொன்னது உங்களை சொன்னேன். உங்களை பற்றி நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இதுக்கெல்லாம் நீங்கள் கை தட்டி இருக்கணும், நானே தட்டிக்க வேண்டியதாக இருக்கேன். ஓகே, உங்களை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் தானே சொன்னீங்க இப்போ என்னை பற்றி நான் தான் வந்து டிஃபைன் பண்ணிக்க முடியும், நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு क्वेश्चन உங்களுக்கு இருந்து இல்ல மிரர்ல பாக்கும்போது. சோ அதில இருந்து நான் இது கேட்டேன், டிஃபைன் பியூட்டி. ஓகே, ஐ டிஃபைன் மை செல்ஃப் as a very strong person. ஓகேங்களா, ஸ்ட்ராங் அப்படினா அழுவ மாட்டேன் அந்த மாதிரி இல்ல, எனக்கு எந்த கஷ்டமும் வராது அந்த மாதிரி இல்ல, எல்லாமே வரும். ஆனா நான் அதை ஃபேஸ் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன், அந்த மாதிரி நான் என்ன டிஃபைன் பண்ணுவேன். அது இல்லாம இன்டெகிரிட்டி, நான் என்னை பொறுத்து என்கிட்டயும் மற்றவங்க கிட்டயும் ஆனஸ்டா இருப்பேன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ திஸ் இஸ் மை டெஃபினேஷன் ஆஃப் மீ. இந்த மாடலிங்லாம் ஒரு பக்கம் அப்படியே போயிட்டு இருக்கும்போது என்ஜிஓன்ற ஒரு விஷயம், ஒரு ஃபவுண்டேஷன் ஒன்று வச்சுருக்கீங்க. அது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, அதுக்கான பிளான் நீங்கள் எப்படி பண்ணீங்க, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் அது ஷேர் பண்ணுங்க. ஸோ என்னோட என்ஜிஓட பேர் வந்து ஷேர் லைஃப் ஃபவுண்டேஷன், விச் இஸ் ஆக்சுவலி ராஜ்குமார் சிமாரியா ஷேர் லைஃப் ஃபவுண்டேஷன். ஸோ இந்த ராஜ்குமார் பேர் சொல்கிறது என் தாத்தாவோட பேர். தாத்தா இப்போ இல்லை. சின்ன வயசுலேருந்தே நான் ரொம்ப செல்லம் தாத்தாக்கு. ஏன்னா நான் தான் என் வீட்லேயே ஃபர்ஸ்ட் சைல்டு. எப்பவுமே தாத்தா கூட தான் இருப்பேன். ஓகே. ஆனால் சென்னை வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, செகண்ட் இயர் ஆஃப் காலேஜ் நான் படிச்சுட்டு இருந்தேன். லாஸ்ட்டாக தாத்தா என்ன விசிட் பண்ணார். அப்போ லாஸ்ட்டாக விசிட் பண்ணும்போது என்ன சொல்லலாம்னா, என்னோட பாடி நான் டொனேட் பண்ணணும், டெத்துக்கு அப்புறம் என்னோட பாடி மெடிக்கல் ஸ்டடீஸ்க்கு. ஏன்னா இப்போலாம் மெடிக்கல் காலேஜில் வந்து பாடிஸ் தேவை ஃபார் ஸ்டடீஸ், ஆனால் அது வந்து இருக்கிறது இல்லை. அது எனக்கு தெரிய வந்துச்சு. நான் என்னோட பாடி நான் டொனேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த வருஷமே அவங்களுக்கு பிரெயின் ஹெம்ரேஜ் ஆயிடுச்சு அண்ட் ஹி பாஸ்ட் அவே. ஆனால் இந்த விஷயம் என்கிட்ட கன்வே பண்ணதோட சரி, என் அப்பாக்கும் சித்தப்பாக்கும் இது தெரியலையா புரியலையான்னு எனக்கு தெரியல. ஐ திங்க் சொல்லலை தான் தாத்தா. ஸோ அது பண்ண முடியல. லாஸ்ட் மொமெண்ட்ல தாத்தாவோட பாடி டொனேஷன் ஆகல. ஆனால் அங்கேருந்து நான் என்ன கற்றுக்கினேன்னா, அவர் சொல்றது கரெக்டு தானே, நம்ம ஏன் பாடியை வந்து பரி பண்ணணும் இல்லை வந்து எரிக்கணும், ஏன் அதெல்லாம் நம்ம பண்ணணும்? பிகாஸ் ஒரு யூஸ் இல்லை, யூஸ் இருக்கு இல்லைங்களா. நம்மளோட பாடி ஆஃப்டர் டெத் கூட நம்மளோட சோல் போயிடுச்சு, ஆனா நம்மளோட ஆர்கன்ஸ் இருக்கே. அதுக்கான ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கு தான் நான் இந்த ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். சூப்பர். ஃபர்ஸ்ட் உங்க தாத்தா பேர் என்ன சொல்லியிருந்தீங்க? ராஜ்குமார் சர்மா. ராஜ்குமார் சர்மாவுக்கு ஒரு செலவிட். ஏன்னா அவர் வந்து என்னுடைய பாடியை நான் செத்ததுக்கு அப்புறம் டொனேட் பண்றேன் அப்படின்னு சொல்றது ஒன்று இருக்கு. கண்டிப்பா. அண்ட் அவரோட ஏஜ் அப்போ 72. ஸோ ரொம்ப ப்ராட் மைண்டடா இருந்தாரு லைக் அந்த ஏஜ்லயே. பிகாஸ் இப்போ நிறைய மித், நிறைய டேபு இருக்கு. இந்த இப்போ வந்து நான் டெத்துக்கு அப்புறம் என்னோட பாடி கண்ணு எடுத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ஜன்மத்துல எனக்கு கண் இல்லாம நான் பிறப்பேன், அந்த மாதிரி கேள்விகள்லாம் வெளியில இருக்கு. நான் இப்போ போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாங்க, ஆர்கன்ஸ் எடுத்துட்டாங்க அப்படின்னா பாடி திருப்பி வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போக மாட்டாங்க, அந்த மாதிரிலாம் பேசுறாங்க. பட் டெத்துக்கு அப்புறம் வாட் மேட்டர்ஸ், உங்களோட பாடி வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போனா என்ன, எடுத்துட்டு போகலாம், இதுல என்ன இருக்கு? இதே வந்து பாடி டொனேஷன் இல்ல ஆர்கன் டொனேஷனுக்கு அப்புறம் வேற ஒருத்தங்களுக்கு திருப்பி லைஃப் கிடைச்சா அது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லைங்களா. அவங்களோட லைஃபே மாறிடும்.
இப்போ ஆர்ம்ஸும் டொனேட் பண்றாங்க. தமிழ்நாடுலயும் 2 இது நடந்திருக்கு ரீசெண்டா. ஆர்ம்ஸ் as in லைக் இப்போ யாருக்கு கை இல்லையோ இவ்ளோ கை they will amputate from the dead body. அந்த கை வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்றாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க திருப்பி ஒரு ஹெல்தி லைஃப் லீட் பண்றாங்க. அந்த மாதிரி கேசஸ் இருக்கு. ஸோ இது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். எல்லாரும் இதை பத்தி தெரிஞ்சுக்கணும். அது நான் ஆசைப்படுறேன். பிகாஸ் யாருமே இங்க வந்து செல்ஃப் சென்டர்டா செல்ஃபிஷா இல்லை. எல்லாருக்கும் வந்து ஏதாச்சும் ஒரு நல்லா பண்ணணும் அந்த மாதிரி ஆசை தான். பாதிப்பும் இல்லை. பட் பீப்புளுக்கு இதை பத்தி நாலேஜ் இல்லை. யாருக்கு தெரியுமோ அவங்க வந்து பயப்படுறாங்க. ஸோ அதை பத்தி ஒரு கரெக்ட் நாலேஜ் எடுத்துட்டு வர்றதுக்கு தான் நான் இது ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம பண்ணும்போது நமக்கு பயங்கர ஹாப்பினஸ்ன்ற ஒரு விஷயம் வரும். ஸோ ஹாப்பினஸோட சேர்ந்த ஒரு எமோஷனலும் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு மூமெண்ட் நடந்திருக்கா? இந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் சார் லைஃப் ஃபவுண்டேஷன் நடந்ததுக்கப்புறம் ஆர்கன் வேறு யாருக்காவது வந்து டொனேட் பண்ணியிருப்பீங்க உங்கள் மூலமாக. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹாப்பியான ஒரு எமோஷனல் மூமெண்ட் ஏதாவது மறக்க முடியாது ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள்? ஸோ ஆர்கன் டொனேஷன் இட்ஸ் ஒரு ரொம்ப சென்சிட்டிவான மேட்டர் அண்ட் ரொம்ப ப்ரைவேட்டான திங். ஸோ இப்போ எனக்கு டொனேட் பண்ணோன்னா நான் என் ஃபேமிலி கிட்ட பேசணும். அண்ட் யார் மூலமாவும் டொனேட் பண்ண முடியாது. பிகாஸ் இது பற்றி தான் எஜுகேஷன் வேணும். ஏன்னா இதுக்கு கவர்மெண்ட் சைட்ஸ் இருக்கு. அதில் தான் ரெஜிஸ்டர் பண்ணணும். இந்த லிஸ்ட் இப்போ யார் டோனர்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளாலேயோ டாக்டர்ஸாலேயோ யாராலேயும் எடுக்க முடியாது. கவர்மெண்டால மட்டும் தான் எடுக்க முடியும். அந்த நாலேஜ் ஓகேங்களா? ஸோ இதில் எனக்கு எமோஷனல் மூமெண்ட் என்ன இருந்ததுன்னா, நான் என்னோட தாத்தாவோட ட்ரீம் அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சு நான் அதை அச்சீவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஓகே, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் எனக்கு ஒரு நல்ல எமோஷனலான மூமெண்ட். அதர்வைஸ் எஸ் ஒரு இடத்துல நான் வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்றதே எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஓகே, கொஞ்சம் பீப்புளுக்கு நான் தெரிய வைக்கிறேன் இதை பத்தி. சூப்பர். என்னுடைய சார்பாகவும் எங்க V4U மீடியா டீம் சார்பாகவும் உங்களுக்கு ஒரு பாராட்டுகள் வாழ்த்துக்களும். இவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க இதுக்காக. அண்ட் இப்போ அப்படியே நம்ம சின்னதாக ஒரு செக்மெண்ட் ஒன்று இருக்கு. ஸோ அதுக்கு நம்ம போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்னன்னா இது வந்து ஒரு நிறைய நம்ம காமெடிஸ்லாம் பார்க்குறோம் படங்களில். ஸோ படத்தில் வர காமெடி டைலாக் இல்லை ஒரு மீம் டைலாக் வந்து நான் சொல்லுவேன். அந்த டைலாக்கு ரிலேட் ஆகிற மாதிரி உங்கள் லைஃப்பில் என்ன நடந்தது அப்படின்றத நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் டைலாக், எனக்கே விபூதி அடிக்க பார்த்தல நீ அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கா? எனக்கே விபூதி அடிக்க பார்த்தல நீ, அது ஒரு ஜாலியான ஒரு விஷயமா கொடுக்கலாம் காலேஜில். ஆமாம், காலேஜில் ஆக்சுவலி எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா. ஓகே, சரிங்களா? ஸோ இப்போ நாங்கள் வந்து அப்போவே ரொம்ப ஆசை. ஓகே, நிறைய இடத்துல நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணோம், போய் பேசினோம். என் ஃப்ரெண்டாக தான் இருந்தா என் கூட. ஆனால் ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் கவர்மெண்ட் அஃபீஷியல் கிட்ட காலேஜ்க்கு பேச போகிறோம். காலேஜோட ஈவெண்ட் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு வந்து ஸ்பான்சர்ஷிப் டொனேஷனுக்குலாம் பேச போகிறோம். அதுக்கு வந்து நானும் வரேன்னு சொன்னேன். அவன் சீனியர்ஸ் கிட்ட என்ன சொல்லிட்டானா, இல்லை அவ வந்து தமிழ் பேச மாட்டா, சரி அவளுக்கு தமிழே தெரியாது, அவளெல்லாம் நம்ம ஏன் கூட்டிட்டு போனோம், அவ தான் சொல்லிருக்கா இது அப்படின்னு போய் சொல்லிட்டு அவ மட்டும் போயிட்டா, ஏன் விட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு. ஓகே, ஆக்சுவலா அவங்கள பார்த்தா நம்பிடுவாங்க, தமிழ் தெரியாது அப்படின்னு சொன்னாலும் நம்பிடுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கீங்க. சரி, ஓகே, அடுத்த டைலாக் ஒன்று, ஃபோன் வயர் பிஞ்சு ஒரு வாரம் ஆச்சு அப்படின்ற ஒரு டைலாக். ஃபோன் வயர் பிஞ்சு ஒரு வாரம் ஆச்சு அப்படிங்கிற ஒரு டைலாக் இருக்குல்ல, அதாவது சும்மா பீட்டர் விட்டுட்டு இருப்பாங்க பயங்கரமா. ஆமா, அந்த மாதிரி சில கேரக்டர்ஸ் நிறையவே இருக்காங்க. சில இல்ல நீங்க அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்கீங்களா? இல்ல நான் அந்த மாதிரி பண்ணதில்ல. ஓகே, நான் எனக்கு என்னன்னா, ஓகே இந்த மாதிரி சொன்னா நம்ம மாட்டிப்போமோ, அதுக்கப்புறம் நம்மளுக்கு மூஞ்சே காமிக்க முடியாத மாதிரி ஆயிடுமோ, அதனால நான் பண்ண மாட்டேன். கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அந்த மாதிரி வந்து ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான். அவ வந்து எங்க ஏதாச்சும் ஒரு ஈசிஆர்லயோ எங்கேயோ ஒரு நல்ல சூப்பர் கார் பார்த்து அதோட போட்டோ எடுத்து ஸ்டோரி போட்டு வீடியோ போட்டு வித் மை அண்ணா வித் திஸ் வித் தட். அதுக்கப்புறம் தான் நாங்க கண்டுபிடிச்சோம் காரே இல்லை, வேற யாரோ காரோட போட்டோ எடுத்து போட்டு இந்த மாதிரி பண்றது. சொசைட்டில இந்த மாதிரி எல்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கு. ஆனா இதெல்லாம் தேவையே இல்லை நம்மளுக்கு. நம்ம ஏன் இப்படி சீன் போடணும்? ஆமா, நீங்க சொல்லிருக்கலாம்ல ஃபோன் பிஞ்சு ஒரு வாரம். நான் அப்படியே அவாய்ட் பண்ணிடுவேன். ஓகே, அப்படியாடா, சூப்பர், ஓகே, சரி, ஓகே. ஓகே, தண்ணி கேன் போட வந்த சார், ஏதாவது ஒரு பயங்கர சீரியஸான ஒரு இது நடந்துட்டு இருக்கும், உங்களுக்கே தெரியாம நீங்க போயிட்டு அந்த இடத்துக்கு போயிருப்பீங்க. அப்புறம் இல்ல தண்ணி கேன் போட வந்த சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகி வந்தது. ஓகே 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 இந்த மாதிரி விஷயம் வந்து எங்க அம்மா வந்து என் தங்கச்சியை திட்டும் போதுதான் நடக்கும். எல்லா வீட்லயும் நடக்கும். உள்ள போயிட்டு காப்பாத்தும் போது எனக்கும் திட்டு விழுந்துரும். அதனால இல்ல நான் இது மட்டும் தான் அப்படியே சொல்லிட்டு ஓடிடுவேன். சொல்லிட்டு தவிச்சு வந்துடுவீங்க. வெரி குட், நல்ல ஒரு விஷயம். நிறைய சிப்ளிங்ஸுக்குலாம் அது யூஸ் ஆகுன்னு நினைக்கிறேன் வீட்டுல. அது பிரச்சனை கிடையாது, பிரளயம்.
அது சம்பவம் கிடையாது, சரித்திரம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணிருக்கீங்களா? ஒரு சரித்திரம் கிரியேட் பண்ணிருக்கீங்களா? பில்டப் மாதிரி இல்ல, ஆனா இது நிஜமாவே நான் பண்ணேன். காலேஜ்ல நான் ஃபர்ஸ்ட் இயர் போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அவுட் சைட் கேர்ள்ஸ் உட்காந்து சாப்பிடக்கூடாது, மெஸ்ஸுக்குள்ள போங்க அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகே. மெஸ்ஸுள்ள போனா ஒரே சூடா இருக்கு, என்ன ஒரே சாப்பாடு ஸ்மெல் அடிக்குது, ஓப்பனாவே இல்லை, சாப்பிட முடியலன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு நாள் தான் உட்காந்தேன். அடுத்த நாள் என்னால உட்காரவே முடியல, வெளியில ஓடுறேன் நான். வெளியில போனா எங்க பிடி சார் இருக்காரு. பிடி சார் அவரோட பேர் வந்து ரஜினிகாந்த். அவர் வந்து நீங்க வந்து உட்காரவே கூடாது, கேர்ள்ஸ் வெளியில, கேர்ள்ஸ் ஷுட் நாட் சிட் அவுட், கேர்ள்ஸ் நோ, கோ இன்சைட் கத்துற. கேட்காம நாங்க வெளியில தான் சார் உட்காருவோம்னு சொல்லிட்டு நான் உட்கார்ந்தேன். என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தி வந்தா. ஓகே. அங்க உட்காந்து சாப்பிட்டோம். அடுத்த நாள் என்னாச்சு, திருப்பி வெளியில போறோம், ஒரு மேம வாட்ச்மேன் மாதிரி உட்கார வச்சுட்டாங்க, கேர்ள்ஸை வெளியில விடாதீங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, உள்ள போங்க, நான் வேற கேட் மூலமா நான் வெளியில போயிட்டு திருப்பி சாப்பிட்டேன். ஸ்லோவா அப்படியே நல்லா திட்டு வாங்குவேன், ஆனா ஒட்டவே மாட்டேன், வெளியில தான் நான் உட்காருவேன். அதுக்கப்புறம் ஸ்லோவா சீனியர்ஸ் வர ஆரம்பிச்சாங்க. ஸ்லோவா ஒரு ஒரு பொண்ணா வர ஆரம்பிச்சுட்டு இப்போ வந்து எல்லாரும் வெளியில உட்காந்து சாப்பிட அலவுட். அப்பவே அலவுட் பண்ணிட்டாங்க கொஞ்சம், ஒரு 1 இயர்லயே. ஆனா 1 இயர் நான் அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி போராட்டம் பண்ணேன். ஒரு விடாமுயற்சியில வந்து நீங்க ஒரு பயங்கர சக்சஸ் பண்ணிருக்கீங்க. அது பிரச்சனை கிடையாது, நிஜமாவே ஒரு பெரிய ஒரு சரித்திரம் தான் இது, எல்லாரையும் வெளியே வர வைக்கிறதுன்றது. ஓகே, அடுத்து பட் எனக்கு அந்த டீலிங் ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்த மாதிரி. ஓகே, இந்த மாதிரி டீலிங் எப்பவுமே என் தங்கச்சி கிட்ட நடக்கும். ஓகே. நீ இது பண்ணேன்னு வச்சுக்க, உன்னை இதுல மாட்டி விட்டுருவேன் நானு. இல்லைன்னா வந்து அவ பாவம் அவ்வளவு பெருசா ஒன்றும் பண்ண மாட்டான், நீ எனக்கு இது ஹெல்ப் பண்ண, நான் உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்குறேன்னா உடனே ஓடி வந்துடுவா. அந்த மாதிரி ரொம்ப ஸ்வீட் தங்கச்சி. அந்த மாதிரி டீலிங் தங்கச்சி தான். ஓகே, நிறைய டீலிங் வீட்டுல பேசிட்டு இருப்பீங்க போல. ஆமா, எப்பவுமே இது பண்ணேன்னு வச்சுக்கோ, இது பண்ணிடுவேன், அந்த மாதிரி நான் இருக்கேன். குட். அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம் அப்படின்றது. ஓகே, ஸோ இந்த மாதிரி சொல்ல வந்தா, என் கிளாஸ்ல பொண்ணாடி நீ பையன் மாதிரியே பண்ற, என்ன பொண்ணாவே மதிக்க மாட்டாங்க கிளாஸ்ல. ஃபைனல் இயர்லாம் அப்படிதான் ஆச்சு. பாய்ஸ் ஸ்கூல்ல எப்படி பேசிப்பாங்களோ அதே மாதிரி தான் கிளாஸ்ல பேசுவாங்க, 3rd இயர்ல இருந்து. ஸோ அந்த மாதிரி நாங்க அந்த மாதிரி ஆச்சு. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டீங்கப்பா. அந்த மாதிரி அடிக்கடி உங்களுக்கு உசுப்பேத்தான விஷயம் என்ன? அது வந்து நான் தான் பண்ணிருக்கேன். ஓகே. யாருக்கு என்ன பண்ணீங்க? ஒரு கிளாஸ்லயே ஸ்கூல் டைம் அப்போ எல்லாமே பண்ணிட்டு போய், அவதான் ஒண்ணு லவ் பண்றா, இவன் தான் ஒண்ணு லவ் பண்றா, அந்த மாதிரி ஏத்தி விட்டு நிஜமாலே லவ் பண்ணிட்டாங்க. ஓகே, இது அந்த மாதிரி விஷயம். நிஜமாவே லவ் பண்ணிட்டாங்களா? நிஜமாவே லவ் பண்ணிட்டாங்க. அவ உன்னதான் பாக்குறா, உன்னை பாக்குறதுக்கு தான் இங்க வந்திருக்கா. ஆமா, அவன் வேற ஏதோ விஷயத்துக்கு தான் வந்திருப்பான், உன்னை பாக்கதான் வந்திருக்கான். பாத்தியா, நான் அன்னைக்கே சொன்னல. அந்த மாதிரி அதே பில்டப் கொடுத்து, உனக்கு தெரியுமா அவ பின்னாடி அப்படியே வந்துட்டு இருந்தான், பின்னாடியே வந்தா, உன்னை பத்தி கேட்டா. பயங்கரமான வேலைலாம் பண்ணிருக்கீங்க. ஆக்சுவலா ஸ்கூல்ல இருந்தே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். எங்கேயாவது வேற எங்கேயாவது திரும்பி பார்ப்பாங்க, என்னதான் பார்த்தா பாத்தியா. சம்டைம்ஸ் காலேஜ்ல எல்லாம் வந்து கேன்டீன் போறதுக்காக அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவோம். அந்த மாதிரி உன் ஆள் அங்க கேன்டீன்ல தான் இருக்கா, போய் பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயிருந்து இங்கதான் பாக்குறேன். அதுல என்ன அவ்வளவு ஒரு ஹாப்பினஸ்? அது தெரியல, ஒரு என்ன ஹாப்பினஸ்னா, அது ஒரு தனி ஒரு ஹாப்பினஸ், ஒரு ஜாலியா இருக்கும். வந்து என்ன பண்ணி விடலாம், போரா இருக்கும் சில வாட்டி கிளாஸ்ல, இது வச்சுதான் ஓகே டைம் பாஸ் பண்ணலாம், ஏத்தி விடலாம். டைம் பாஸ் பண்ணி அவங்க லைஃபே நல்லா பாஸ் ஆக்கி விட்டீங்க 2 பேரோட லைஃப். ஓகே, வேற மாதிரி. ஸோ அவ்வளோதான், இதோட முடிஞ்சது. இப்போ திரும்ப அப்படியே இந்த ஒரு மிஸ் இந்தியா வந்தோம் அப்படின்னா, இதுல ஏதாவது உங்களுக்கு மறக்க முடியாத ஏதாவது ஒரு மூமெண்ட் நடந்திருக்கும்ல இந்த ஃபுல் டிராவல்ல? அந்த மாதிரி கண்டிப்பா சொல்லுவேன். ஸோ இந்த மிஸ் இந்தியா பேஜெண்ட் இல்லை, பேஜெண்ட் கோசமே நான் என்னோட ஃபர்ஸ்ட் ஹீல்ஸ் வாங்கும் போது நான் என் வீட்டில் கேட்டேன். வீட்டில் வந்து அவ்வளோவா ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்காக இல்லைனால எங்கள் அம்மா அதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. தோ அவங்களுக்கு ஆசை இருக்கு, ஆனால் அவங்களால வாங்கி கொடுக்க. அப்போ நானே வந்து வேலை செஞ்சு என்னோட ஃபர்ஸ்ட் சேலரியில எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஹீல்ஸ் வாங்கினேன். அதுதான் எனக்கு மறக்க முடியாத மொமெண்ட். ஆக்சுவலா நீங்க பார்ட் டைம்லாம் போயிட்டு இருந்த அந்த ஒரு டைம், அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் டைமோட சேலரி வச்சு தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஹீல்ஸ் நான் வாங்கினேன். ஓகே, சூப்பர். மாடலிங்கும் பண்றீங்க, படத்துலையும் நடிச்சிருக்கீங்க, மறக்குமா நெஞ்சம், அஸ்வின்ஸ்லாம் நடிச்சிருக்கீங்க, கமர்ஷியல்ஸும் பண்ணியிருக்கீங்க. ஸோ 3க்குமான டிஃப்ரென்ஸ் என்ன பார்க்குறீங்க? 3க்கும் தனித்தனியாக நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிப்பீங்க, இல்லை எல்லாம் ஒரே மாதிரி அசால்ட்டாக அப்படியே தட்டி விட்டு? ஸோ 3மே ஒரு சேம் திங், என்னன்னா செல்ஃப் எக்ஸ்பிரஷன். அந்த டைம்க்கு என்ன டைரக்டர் டெலிவரி வேணுமோ அது கொடுத்துட்டா போதும், அது ஒரு சேம் திங். பட் டிஃப்ரெண்ட் திங் என்னன்னா, மூவில கொஞ்சம் ஒரு லாங் டிராவல் மாதிரி போவோம், அந்த கேரக்டருக்குள்ளேயே போகலாம்,
அது ஒரே கண்டினியூ ஆகும். அட் த சேம் டைம் இந்த ஆட்ஸ் வச்சுக்கோங்க, இல்லை வந்து கமர்ஷியல்ஸ் மாடலிங் வச்சுக்கோங்க, அது வந்து ஜஸ்ட் அபவுட் த ப்ராடக்ட். ஸோ அந்த டிஃபரன்ஸ், ப்ராடக்டை பெஸ்ட்டாக காட்டுறது. மூவிஸில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அபவுட் அந்த கேரக்டர் காட்டுறது. ஓகே, இப்போ மூவிஸ்லேயே வந்து நீங்கள் ஆல்ரெடி அஸ்வின்ஸில் ஒரு சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருக்கீங்க. இதில் மறக்குமா நெஞ்சம்ல வந்து ஃபீமேல் லீட் ஆஸ் அ ஹீரோயினாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த ரெண்டுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணிக்க முடியும், அதாவது மறக்க முடியாத மூமெண்ட்டோ இல்லை ஃபஸ்ட்டு படம் ஆஸ் அ ஃபீமேல் லீடாக பண்ணுறீங்க, ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதில் வேற ஸ்கூல் லைஃபுக்கெல்லாம் வேற இழுத்துட்டு போகிற மாதிரியான விஷயங்கள் இருந்திருக்கு. கண்டிப்பாக அது நிஜமாலே அதுதான் மறக்க முடியாத விஷயம். ஏன்னா வந்து எங்களை ஃபுல்லாக ஸ்கூல்லே தான் உட்கார வச்சாங்க. அண்ட் எப்போவுமே எங்களுக்கு ஷூட்டே கிளாஸில் தான். அது திரும்பி ஒரு கிளாஸ் மாதிரியே தான் எங்களுக்கு இருந்துச்சு. எல்லாரும் காமெடி பண்ணுறது, அதே கத்துறது. ஸோ அந்த திருப்பி அந்த ஸ்கூல் மெமரிஸ் திருப்பி எங்களுக்கு வர்றது ரொம்பவே ஒரு மறக்க முடியாத விஷயமா இருந்துச்சு. ஓகே, சூப்பர். இப்போ திரும்ப நம்ம மிஸ் இந்தியாவுக்கு வந்தோம் அப்படின்னா, இதே மாதிரி இன்னைக்கு இந்த அளவுக்கு நீங்கள் வந்திருக்கீங்களா, தமிழ்நாடு ரெப்ரசன்ட் பண்ணி போகிறீங்கல்ல, ஸோ இதுவே ஒரு பெரிய சக்ஸஸ் தான். இந்த சக்ஸஸ்க்கான ரீசனாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க? இந்த சக்ஸஸ்க்கான ரீசன் என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க? ஐ திங்க் இந்த சக்ஸஸ்க்கான ரீசன் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மை வில் டு டூ. ஏன்னா எனக்கு அந்த ஆசை இருந்திருக்கு. அந்த ஆசைக்கு நான் பண்ண விடாம முயற்சி. இப்போ அப்போவே நான் வந்து தோத்து போனேன், நிறைய வாட்டி தோத்து போனேன். அப்போவே நான் நிறுத்திருந்தா நான் இங்க இருந்திருக்க மாட்டேன். கரெக்ட். தட் இஸ் ஒன் ரீசன். அது இல்லாம என்னோட ஹார்ட் ஒர்க். ஸோ இவ்வளோ நாளா நான் வந்து ஒரு பிளான் போட்டு தான் நான் இது பண்ணிட்டு இருக்கேன். என் வீட்டுல கூட தெரியாது. இப்போ நான் செலக்ட் ஆனது எங்க அம்மா கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லவே இல்லை, சர்ப்ரைஸா தான் வந்து அப்புறம் தெரிய வந்துச்சு. ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளானிங் பண்ணி நான் பண்ணது தான் இதுக்கான ஒரு காரணம். அடுத்தடுத்து வரணும்னு நினைப்பாங்கல்ல நிறைய பேர், நிறைய பொண்ணுங்கள்லாம் வரணும் அப்படின்னு நினைப்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஏதாவது ஒரு டிப்ஸ் சொல்லணும்னாலோ இல்லை சம்திங் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் ஷேர். கண்டிப்பாக நான் என்ன ஐ வாண்ட் டு சே திஸ் பேட்லி. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து அவ்வளோ டேலண்ட் இருக்குது, நிறைய அழகான பொண்ணுங்க இருக்காங்க. அப்போ ஏன் நான் நிறைய மாடலிங் பண்ணுவேன், அதில் ஆட்ஸ், கமர்ஷியல்ஸ், பிரிண்ட்ஸ். என்னோட கோ மாடல்ஸ் நிறைய பேர் மும்பைலேருந்து இருக்காங்க, இல்லை டெல்லியிலேருந்து இருக்காங்க. அது ஏன் எனக்கு புரியல. ஏன்னா நம்ம இங்கே ஆட்ஸ் பண்ணுறது நம்மளோட பிராண்ட்ஸ்க்கு, சாரீஸ், ஜுவல்லரியா இருக்கட்டும். நம்ம ஊர்லேயும் அழகான பொண்ணுங்க இருக்காங்க, அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்கணும். பட் அந்த சான்ஸ் கிடைக்கிறதுக்கு நம்ம பொண்ணுங்க தான் வந்து முன்ன வரணும். இப்போ காலேஜஸ்ல நான் நிறைய அழகான பொண்ணுங்க பாக்குறேன், பட் அவங்க முன்ன வர மாட்டுறாங்க. மெயின் ரீசன் பீங் ஃபேமிலியோட ட்ரெடிஷ்னல் வேல்யூஸ் கன்சர்வேட்டிவா இருப்பாங்க. பட் அது இப்போ உடைக்கிற டைம் வந்துச்சு. பிகாஸ் மாடலிங் என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் வெரி சேஃப். இது வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு மெசேஜாக எடுத்துக்கோங்க. மாடலிங் இஸ் சேஃப். உங்கள் கேர்ள்ஸ் வந்து ப்ளீஸ் லெட் டெம் இன் டு திஸ். ஏன்னா நம்மளோட சென்னை மாடலிங் பொறுத்து வந்து நம்ம நிறைய ஜுவல்லரி பிராண்ட்ஸ் தான் பண்ணுறோம், ஜுவல்லரி, சாரி. நானுமே அதான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அங்கே நிறைய ஸ்கோப் இருக்கு, ஏர்னிங்ஸும் நல்லா இருக்கு. தே ஜஸ்ட் ஹாவ் டு ஸ்டார்ட். ஒரு ரைட் பாத்தில் அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, சூப்பர். அதாவது வந்து நிறைய பேர் நீங்கள் சொன்ன மாதிரி சேஃப் அப்படின்ற, சேஃபாக இருக்குமா அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்குறாங்க. ஸோ ஆடலிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கரெக்டாக கேட்டுக்கோங்க. சேஃப் தான், பயங்கர சேஃப். அதனால நீங்கள் தாராளமாக வந்து இதில் வரலாம், ஆடலிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க. ஓகே, சரி. இல்ல நல்லா இருக்குங்க, இது புதுசா இருக்குல்ல. ஓகே, சொல்றதுக்கு மாடலிங், ஆடலிங் புது வார்த்தை ஒன்று வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க மலினா. ஸோ இப்போ இன்னைக்கு வந்து நிறைய பொண்ணுங்க நம்ம பார்க்குறோம். அதாவது இன்னைக்கு நிறைய பேர் இண்டிபெண்ட்டாக இருக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி முன்னாடியிலேருந்து இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தோன்னா நிறைய பொண்ணுங்க வந்து இண்டிபெண்ட்டாக இருக்காங்க. ஸோ ஒரு பொண்ணு இண்டிபெண்ட்டாக இருக்கிறது அப்படின்றது எவ்வளோ முக்கியம்னு நினைக்கிறீங்க? ஏன் இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஸோ விமென் கண்டிப்பாக இண்டிபெண்ட்டாக இருக்கணும். ஏன்னா டு சப்போர்ட் தெம்செல்ஸ். இப்போ நம்ம உமன் எம்பவர்மெண்ட் பத்தி பேசுறோம். ஓகே, எங்களுக்கு வந்து எங்களோட ஓன் ரைட்ஸ் வேணும், நான் சூஸ் பண்ணணும், நான் என்ன பண்ணணும், என்னோட ரைட், என்னோட தாட்ஸ், அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம இண்டிபெண்டா இருக்கணும் இல்லைங்களா? நம்ம வந்து ஃபேமிலி மேல டிபெண்டா இருந்தா, இல்ல மேன் மேல டிபெண்டா இருந்தா அவங்க கண்டிப்பா சொல்லுவாங்க, நீ ஏன் இது பண்ற, நீ ஏன் அது பண்ற. ஸோ அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னா நீங்களும் இண்டிபெண்டா இருக்கணும். ஓகேங்களா? ஏன்னா இப்போ பிரெட் வின்னர் நம்ம சொல்லும் போதே ஃபேமிலிக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரதே மேன் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? அது நம்ம ஏன் அவங்க மேல அவ்வளோ ப்ரெஷர் போடுறோம்? நம்ம எல்லாரும் எல்லா வேலையும் செய்யலாம்ல. இப்போ நம்ம பேசுறோம், மேன் வந்து ஒரு உமனுக்கு ஹெல்ப் பண்ணணும், எல்லாத்துலயோ சில்ட்ரன் பாத்துக்கிறதுலயோ இல்ல ஃபேமிலி பாத்துக்கிறதுலயோ ஹெல்ப் பண்ணணும், அது சொல்றோம் இல்லைங்களா? அப்போ ஏன் உமன் இண்டிபெண்டா இருக்கக்கூடாது? நம்ம எல்லாரும்
சேர்ந்து ஒரு நல்ல வேர்ல்டு உருவாக்கணும். நாட் ஜஸ்ட் தட் மேன் நான் மேலே, விமென் நான் மேலே, நீ கீழே, அந்த மாதிரி இல்லாமல் நம்ம இண்டிபெண்ட்டாக இருக்கணும். நம்மளோட செலவு நம்மளே பார்த்துக்கிட்டு ஈச் அதருக்கு பண்ணிட்டு ஃபேமிலிக்கு பண்ணாதான் நமக்கு நல்லா இருக்கும். ஸோ தட்ஸ் வை இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு பி இண்டிபெண்டன்ட். நல்ல விஷயம், சூப்பரான ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. ஸோ இதுக்கப்புறம் அடுத்தடுத்து உங்களுக்கு என்ன இப்போதைக்கு அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன இருக்கு? ஸோ அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் இட்ஸ் ஆன் டாக்ஸ் அண்ட் 100% கன்ஃபார்ம் ஆனோனே அண்ட் when I'm allowed கண்டிப்பா உங்ககிட்ட as a female lead சொல்லுங்க. கண்டிப்பா நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் வந்து சொல்றேன். ஓகே ஓகே. தமிழ் படமா இல்ல மல்டி லாங்குவேஜ்? இல்ல கண்டிப்பா தமிழ் தான். தமிழ் தான். ஓகே சூப்பர். ஆல் தி பெஸ்ட் உங்களுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துக்கும். அது சினிமாவாகட்டும், அதுக்கப்புறம் ஆடலிங் ஆகட்டும், அதுக்கப்புறம் மிஸ் இந்தியாவாகட்டும், மிஸ் வேர்ல்டுக்கு கூட போகலாம். எல்லாத்துக்குமே வந்து என்னுடைய சார்பாகவும் எங்கள் V4 மீடியா டீம் சார்பாகவும் பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம்.